ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் முதல் முறையாக vlog வீடியோ போட போகிறேன். அதாவது என்னோடய சேனல்லையே முதல் லாங் வீடியோ இது தான். விலாக்னால் என்னென்னே தெரியாது, சும்மா வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு நானும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. வீடியோ ஃபஸ்ட் டைம் போடுறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா? சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா? இன்றைக்கி காலையில் நான் 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். எங்கள் வீட்டுக்காரர் தான் எழுப்பி விட்டாங்க. எப்போவுமே நான் எந்திரிக்க லேட் ஆகும். நானும் 5 மணிக்கே சீக்கிரமாக எந்திரிக்கணும்னு நினப்பேன். ஆனால் என்னால் எந்திரிக்கவே முடியாது. அதுவும் இல்லாமல் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா பனி அதிகமாக இருக்கிறதுனால உடனே சளி பிடிச்சிக்கும், காதெல்லாம் அடைச்சிரும், மூக்கெல்லாம் அடைச்சிரும், மூச்சு விட கஷ்டமாக இருக்கும், நெஞ்சில் சளி அடைச்சி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனாலலாம் நான் சீக்கிரமாகலாம் எந்திரிக்க மாட்டேன். வெயில் சுள்ளுன்னு அடிக்கிறது வர தூங்க தான் செய்வேன். அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக எந்திரிச்சிருவியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நான் சின்ன பிள்ளையிலேருந்து அப்படி தான் அலாரம் வைப்பேன், ஊரே எந்திரிச்சு என்னன்னு கேட்கும். ஆனால் அலாரம் வச்சேன்னா தூங்கிட்டு தான் இருப்பேன். இந்த மாதிரி தான். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் தான் அடிக்கடி எழுப்பி விடுவாங்க. அவங்க எழுப்பலைன்னா என் பையன் அவன் தான் எழுப்பி விடுவான். அப்புறம் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதுமே பொறுமையாக கிச்சனுக்குள்ளே ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கிச்சனில் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் பாதாமெல்லாம் உரிச்சு பசங்களுக்கு கொடுத்து நானும் என்னென்னவோ கொடுக்குற இந்த பிள்ளைங்களுக்கு, ஆனால் உடம்பு தெண்டிக்கவே மாட்டேங்குது. ஏன் உடம்பு தான் புஷ்ஷுன்னு ஊதிக்கிட்டே போகுது. அவனுங்களுக்கு 3 நேரத்துக்கும் நல்லா சோறு வச்சு அடைச்சி தான் விடுறேன். ஆனாலும் அவனுங்க ஒல்லியாகவே இருக்கானுவேன். ஆனால் நான் 2 நேரம் தான் சாப்பிடுவேன். சில நேரம் நான் 1 நேரம் தான் சாப்பிடுவேன். ஏதாவது ஸ்பெஷல் சாப்பாடாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னா தான் 2 தடவை சாப்பிடுவேன். ஒரு தடவை நைட்டு காஃபி இல்லைன்னா டீ, ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை கடிச்சிட்டு அதை குடித்து வயிற்ற நிறச்சிருவேன். இந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் என் உடம்பு புஷ்ஷுன்னு ஊதிக்கிட்டே போகுது. அவனுங்க உடம்பு காற்று போன பலூன் மாதிரி சுருங்கிக்கிட்டே வருது. இப்போல்லாம் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாகவே பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பயிறு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். பச்சை பயிறு கருப்பு கலரில் ஒரு பயிர் இருக்கும்ல அது, அதுக்கப்புறம் கொண்டக்கடலை, பெரிய கொண்டக்கடலை, சின்ன கொண்டக்கடலை, விதவிதமாக இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை தான் இப்போ நான் அவிய போட்டிருக்கேன். நேற்றுக்கு நான் ரொம்பவே ஆசையாக மீன் வாங்கினேன். அது யாருக்காகனா நம்ம பூஸ்க்காக தான். பூஸ் அதிகமாக சோறே சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக முட்டையை தான் நல்லா வரட்டி சாப்பாடு கொடுப்பேன். ஆனால் இப்போல்லாம் முட்டை வரட்டி கொடுத்தா கூட உள்ள தூங்க மாட்டேங்குது. அதனால சரி இன்னைக்கு நான் மீன்கார் என்னவோ அதிசயமாக என் கண்ணில் பட்டதுனால அவரை நிறுத்தி அவர்கிட்ட கொஞ்சோண்டு மீனை வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பூஸ்க்கு தலையும் எங்களுக்கு உடம்புன்னு சொல்லி குழம்பும் வச்சோம், பொரிச்சோம். குழம்பு நேற்றுக்கு என்னவோ எங்கள் அம்மா ஸ்டைலில் வைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக பீத்திக்கிட்டு வச்சேன். பார்த்தா குழம்பு தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது. நானும் ஐயோ இது என்னடா இப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரமாக கேஸில் கொதிச்சிட்டே கிடக்கு. ஆனால் தண்ணி வத்தின பாடு இல்லை. இன்றைக்கி செத்தோம் அப்படின்னு நினச்சேன். மணி 1:30 தாண்டி போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ எனக்கு கொஞ்சம் நேரத்தில் 2 பேரும் சாப்பிட வந்துடுவாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஞான உதயம் மாதிரி ஒரு ஐடியா வந்தது. ஆமாம்ல, நம்ம தான் ஊரில் இருந்து வரும்போது ஆச்சி மசாலா பொடி வாங்கிட்டு வந்தோம்ல, அதை தட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு தட்டி கொஞ்சோண்டு உப்பையும் போட்டு கலக்குனோன்னு கொஞ்ச நேரத்தில் அது கட்டி ஆகிட்டு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக வாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் நேற்றுக்கு நல்லாவே சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருந்த குழம்பு பூஸுக்காக எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். மேடம் சோறெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. சரி மீன் வாசத்துக்காக சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சு கொடுத்தேன். பரவாயில்ல, பூஸ்குட்டி நல்லாவே சாப்பிட்டது. என் பிள்ளைங்களுக்கு சேமியானா ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அது கிடையாது. பிள்ளைங்களுக்கு சப்பாத்தி இந்த மாதிரிலாம் பிடிக்கும். நான் பண்ண மாட்டேன். என்கிட்ட அந்த பொருள்லாம் இருந்துச்சு, ஆனால் எனக்கு பண்ண பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் வீட்டில் தமிழ்நாட்டில் கொண்டு போட்டுட்டேன். எனக்கு நான் ரெடிமேட் சப்பாத்தி தான் வாங்குவேன். அதுவும் அடிக்கடி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் சேமியா தான் வாங்கி நேற்றுக்கு சேமியா தான் கொண்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணலை. உப்புமா தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எதுக்கெல்லாமோ ஜப்பான்காரன் கருவி கண்டுபிடிக்கிறான், இதுக்கு ஒரு கருவியே கிடையாதாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கடுகு கருவேப்பிலையை தாளிக்கும் போது, ஏன்னா கடுகு கருவேப்பிலையை போட்டதுமே இந்த அப்படி
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டதும் இந்தா நீயே வச்சுக்கோன்னு சொல்லி நம்ம முகத்தில் அள்ளி தட்டுது. இன்னைக்கு கூட போட்ட வேகத்தில் இந்தா பொடி அப்படின்னு சொல்லிட்டு கடுகு எல்லாம் என் முகத்துக்கு வந்தது. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக தாளிச்சு, அதுலேயும் இந்த தண்ணி ஊற்றும் போது ரொம்பவே பயமாக இருக்கும். அந்த தண்ணி ஊற்றுனதுமே அந்த எண்ணெய்க்குள்ளேருந்து கை வந்து என் கையை பிடிச்சி உள்ளே இழுத்த மாதிரியே இருக்கும். சட 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 சடன்னு கையிலலாம் படும். உங்கள் யாருக்காவது வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தோணியிருக்கா? அதாவது நம்ம வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது சில டைம் நமக்கு வந்து ரொம்பவே சோம்பேறியாக இருக்கும், வேலை செய்யவே எரிச்சலாக இருக்கும், கடுப்பாக இருக்கும். அந்த டைமில் வந்து ஒரு சொடக்கு போட்டதுமே எல்லா வேலையும் முடிஞ்சிடணும், அந்த மாதிரி ஒரு பவர் வேணும். அந்த மாதிரி யாராவது யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு அந்த மாதிரி நிறைய டைம் தோணியிருக்கு. ஏன்னா நான் ஒரு சோம்பேறி. சில நேரங்களில் எனக்கு வந்து வேலை செய்ய தோணலை அப்படின்னா கடவுள் ஏன் எனக்கு இந்த பவரை கொடுத்துருந்தா நான் இப்போது துணியை ஊற வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு சொடக்கு போட்டதும் யாரோ நல்லா துவைச்சி கலசி காய போட்ட மாதிரி இருந்திருக்கும்ல. அப்படிலாம் அடிக்கடி நினப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது வந்து நினப்பு இருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சேமியா உப்புமாக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிடுச்சு போல இருக்குது, கொஞ்சம் கிளுகிளுன்னு ஆயிடுச்சு. நான் எப்போவும் காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சின்ன கேப் கிடைச்சாலும் மத்தியான சமையலுக்கு தேவையான பொருளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி அப்படி தான் பருப்பு குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நாம் எப்போவுமே ரொம்பவே பிஸியாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது யாராவது வந்து நொய்யின்னு ஏதாவது பேசிகிட்டு இருந்தாலோ, இல்லை எனக்கு அந்த பொருள் வேணும் இந்த பொருள் வேணும் கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாலும் எரிச்சலாக இருக்கும்ல. அந்த மாதிரி தான் இங்கே நடக்கும். என் 3 பிள்ளைங்களும் வந்து என் கால் மாட்டிலே வந்து உட்காந்துருப்பானுவேன் கிச்சனில். எனக்கு காப்பியை கொடு, அதை கொடு, வெண்ணெய் கொடு, தொன்னையை கொடு அப்படின்னு. கொஞ்ச நேரம் போடுங்கடா, அந்த வேலையை முடிச்சிடுறேன் அப்படின்னாலும் கேட்க மாட்டானுவன். அவனை படுகு வந்து உட்காந்துருப்பானுங்க. கடுப்புலையே காப்பியை ஊற்றி ஆளுக்கு ஒவ்வொரு கிளாஸ் கொடுத்து விரட்டி விட்டுட்டேன். சரி அப்படியே நம்மளும் ஒரு கப் காஃபி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ஊற்றி குடிச்சிட்டு கப்பை கீழே வைக்கிற மணி 8 மணியா. ஐயோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக பிள்ளைங்களெல்லாம் குளிப்பாட்டி அவனுங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு இருந்தேன். அவசரத்தில் அண்டாக்குள்ளே கையை விட்டாலே உள்ளே போகாது. இதில் அவசரமாக நான் ஃப்ளாஸ்கில் தண்ணி ஊற்றையும் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் பயிரை வைக்கணுமா வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்ன தான் அறக்க பறக்க ஓடுனாலும் நேரம் ஆயிடுது. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சாலும் அங்கே எங்கே வாய் பார்க்குறதுனாலையும் நேரம் சீக்கிரமாக போயிடுது. ஏன் நல்ல நேரம் இந்த ஸ்கூலில் ஸ்நாக்ஸ் பாக்ஸோட லஞ்ச் பாக்ஸ்லாம் கொண்டு போக வேண்டாம், ஸ்கூல்லேயே சாப்பாடு கொடுத்துருவாங்க. எந்த பசங்களும் வீட்டில் இருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரக்கூடாது, ஸ்கூலில் தான் சாப்பிடணும். ஸ்கூல்லையும் சாதாரண சாப்பாடுலாம் கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் தான் முட்டை, ஆனால் எல்லா நாளும் பயிர் இந்த மாதிரி சில சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க போல் இருக்கு. புளிச்சேரி, சாம்பார், சோறு இந்த மாதிரி வகை வகையாக கொடுப்பாங்க. அப்புறம் ஈவினிங் டைமில் எல்லா பசங்களுக்கும் ஒரு டம்ளர்ல ஒரு கிளாஸ் பால் கொடுத்துருவாங்க போல் இருக்கு. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரை எங்கள் ஊர் ஸ்கூலில் தான் படித்தேன். அங்கே வந்துட்டு வெள்ளி செவ்வாய் மட்டும் முட்டை தர மாட்டாங்க, மற்ற நாளில் எல்லா நாளுமே முட்டை உண்டு. 3 நாளும் முட்டை உண்டு. அதுக்கப்புறம் வெள்ளி செவ்வாய் வந்து ஒரு நாள் பயிர், ஒரு நாள் கொண்டக்கடலை, ஒரு நாள் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் 5 நாளும் முட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 நாளும் முட்டை கொடுத்தாங்க. இப்போ பயிர் கொண்டக்கடலைலாம் கொடுக்காங்களா என்னன்னு தெரில. நான் அதுக்கப்புறம் 6th-லேருந்து 10th வரை வேறு ஸ்கூலில் படித்தேன். அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். கவர்மெண்ட் ஸ்கூலில் அங்கே வந்துட்டு சோறு வாங்கி திங்க ஷையாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து சாப்பாடு கொண்டுட்டு வந்துடுறது. ஆனால் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் தனியாக போய் அந்த சோறு பொங்குற அக்கா கிட்ட அக்கா முட்டை தாங்கன்னு கேட்டால் அந்த அக்கா அறுத்து கிழிச்சு போடுவாங்க. ஓடுங்கடி, உங்களுக்கு சாப்பாடு வேண்டாம் முட்டை மட்டும் வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. நாங்கள் அதையும் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே கேட்கன்னு ஓடி வந்துடுவோம். அதெல்லாம் ஒரு அழகிய தருணம். அதெல்லாம் நினச்சி தான் பார்க்க முடியும், என்ன திரும்ப போக முடியும். அதே மாதிரி பிள்ளைங்க ஸ்கூலில் வந்து வெந்நி தான் கொண்டு போனோம். அதுக்காக பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் எல்லாம் கொடுத்துருவாங்க ஸ்கூலில் இருந்தே. இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான், அதனால பிள்ளைங்களுக்கு எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. ஃப்ளாஸ்க்கு, கொடை, ரெயின் கோட்டு, அப்புறம் இந்த மாதிரி எல்லாமே. ஒரு பென்சில் ஸ்கேல் வாங்குறதுக்கு எங்கள் அம்மா கிட்ட எவ்வளோ அடி வாங்குவேன் தெரியுமா, எவ்வளோ திட்டு வாங்குவேன் தெரியுமா. ஆனால் இப்போ என் பிள்ளைங்களுக்கு செலிக்க பென்சில் இருந்தாங்கடா, தீட்டி எழுதுங்கடா அப்படின்னு நோட்டு, பென்சிலு, ரப்பரு, ஸ்கேலு அது இதுன்னு எல்லாமே கொடுத்துட்றாங்க. அது வந்து ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது.
அதுக்கப்புறம் எப்படியோ அடித்து பிடிச்சி பிள்ளைங்களெல்லாம் வேக வேகமாக கிளப்பி விட்டுட்டேன். ரொம்ப நாளாகவே என் பசங்க எனக்கு வாட்ச் வேணும், என் ஃப்ரெண்டெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தானுங்க. வாங்கி தரேன்னு சொல்லி நானும் சமாளிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா கிட்ட கேட்டதும் அவங்க உடனே ஆர்டர் போட்டு உடனே வாங்கி கொடுத்துட்டாங்க. பிள்ளைங்க முகத்தில் எவ்வளோ சந்தோஷம்னு பார்த்தீங்களா? அதுலேயும் எங்கள் பாப்பாவோட குட்டி கையில் அந்த வாட்ச் ரொம்பவே பெருசாக தெரியுது. அதையும் மேடம் மாட்டிக்கிட்டு கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு. ஊருக்கு போயிட்டு வந்ததுனால யூனிஃபார்மையும் துவைக்கலை, அதனால் கலர் ட்ரெஸ் போட்டு விட்டாச்சு. நம்ம பூசை பாருங்கள் மரத்தில் எப்படி ஏறிட்டு கிடக்குன்னு. எங்கள் வீட்டில் இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருந்த சப்போட்டா மரத்தில் ஏறி கிடந்துக்கிட்டு ஒரே சத்தமாக இருந்துச்சு, என்னை இறக்கி விடுன்னு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு இறக்கி விட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து முருங்கை மரத்து உச்சியில் போய் நின்றுக்கிட்டு ஒரே சத்தமாக இருந்துச்சு, என்னை இறக்கி விட்டுருன்னு. இப்போ பூஸ்குட்டிக்கு கொழுப்பு அடங்கலை போல இருக்குது. இப்போ தென்னை மரத்தில் ஏறுறாங்க. ஏறிட்டு அங்கே கிடந்து சத்தம் போட்டுட்ருக்கு, என்னை இறக்குங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்ததுமே எங்கே திரும்பினாலும் வேலையாக தான் இருக்குது. இந்த ரூம்குள்ளே போனால் அங்கே 10 வேலை 15 வேலை கிடக்கு, இந்த ரூம்குள்ளே போனால் அங்கே 10 15 வேலை இருக்குது. அதுக்கப்புறம் நான் புதையல் மாதிரி மூடி வச்சுருந்த துணி பாக்ஸ் கிட்ட போயிட்டு பார்த்தா ஒரு சமைக்கு உள்ள துணி இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வெளியே போட்டு எல்லாத்தையும் ஊற வச்சிட்டேன். இனிமேல் துணி துவைக்கிறது தான் எனக்கு பெரிய வேலையே. இந்த வீட்டில் ரொம்ப பெரிய வேலைன்னா வீடு துடைக்கிறது, துணி துவைக்கிறது தான். வேறு எல்லாமே எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ரெண்டையும் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு பெண்டு நிமிந்துடும். அப்புறம் இன்றைக்கி வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் வந்துட்டாங்கங்க. அதனால் வீடு எதுவுமே எடுக்கலை. நான் பருப்பு குழம்பு வைக்கிறது எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் குளிச்சுட்டு சாமி கும்பிடணும், செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு தலையெல்லாம் கட்டிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது, நம்ம ஊர்லேருந்து வரும்போது தோவாலையில் நிறைய பூ வாங்கியிருந்தோம்ல, அது வந்து நல்லா வாடி போய் இருந்துச்சு. எனக்கு மனசே இல்லை அதை தூர போடுறதுக்கு. சரி பரவாயில்ல கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். வாடின பூவை தலையில் வைக்கக்கூடாது தான், அதனால் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஏன் நேரம் முன் வீட்டில் லைட்டே எரியலை. லைட் இல்லாததுனால வீடே ரொம்ப அப்படி இருட்டடைஞ்ச மாதிரி இருந்தது. செவ்வாய்க்கிழமை அதுமா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சாமி ஏற்றோணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட போயாச்சு. கந்த சஷ்டியை போட்டு விட்டுட்டு என்னோட பூஜையை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் நான் முன்னாடிலாம் பக்தியாக இருந்ததே கிடையாது, ஆனால் இப்போல்லாம் எவ்வளோ பக்தியாக இருக்குன்னு தெரியுமா? முருகான்னு 4 தடவை சொன்னாலே போதும், கண்ணுலேருந்து பொலன்னு கண்ணீர் வந்துடுது. எனக்கு நான் முருகன் மேலே அவ்வளோ அன்பாக இருக்கேன்னு நினைக்கிறேன். அதை விட அதிகமாக முருகன் மேலே அன்பாக இருக்கிறது எனக்கு அப்படியே ரொம்ப அப்படியே என்னென்னோ அழகாக இருக்குது. அது ஒரு ஃபீலு. கஷ்டம் வரும்போது தான் கடவுளை தேடுவோங்கிறது உண்மைதான். எங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய கஷ்டம் வந்தது. அப்போ தான் நானே கடவுளை உண்மையாக மனசார நான் அப்போ தான் கும்பிட ஸ்டார்ட் பண்ணேனே. அதுக்கு முன்னாடி நமக்கு கவலையே இருக்காதுல்ல, நம்ம சின்ன பிள்ளை தானே. நம்ம வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நமக்கு கவலையே இருக்காது. ஜாலியாக கவலைன்றது எங்களை நினச்சி எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு. அப்போ வந்து அம்மா தான் ரொம்ப ஃபீல் பண்ணி சாமி கும்பிடுவாங்க. அப்போம்லாம் பார்க்கும்போது நம்ம அம்மா எதுக்கு இப்படி அழுகுறாங்க அப்படிலாம் யோசிச்சிருக்கோம். ஆனால் இப்போது நம்ம ஒரு கஷ்டப்படும் போது தான் அம்மா எதுக்கு அந்த அளவுக்கு சாமி கும்பிட்டாங்க, நம்மளுக்காக தானே சாமி கும்பிட்டாங்க, இந்த மாதிரிலாம் தோணுது. பரவாயில்ல, எப்படியோ நான் இருந்தேன், இந்த கடவுள் பக்தியே இல்லாமல் இருந்தேன். இப்போ பக்தி முத்தி போய் தெரிஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்கார் வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு நல்லா டீ எல்லாம் குடிச்சிட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டிட்டு அவங்கள தூங்க வச்சிட்டேன். அதுக்கப்புறம் கிடக்கிற பாத்திரத்தெல்லாம் கடந்து தேய்ச்சிட்டு இருந்தேன். வேலை வந்துட்டே இருக்குது. நானும் முடியும்னு பார்த்தா முடியவே மாட்டேங்குது. ஒரு வேலையை முடித்தா இன்னொரு வேலை ரெடி ஆயிடுது, இன்னொரு வேலையை முடித்தா இன்னொரு வேலை ரெடி ஆயிடுது. நான் பாத்திரம் தைக்கும் போது எப்போவுமே நம்ம பூஸ்குட்டி வந்து எனக்கு வந்து முன்னாடி இருக்கிற திண்டில் தான் ஏறி உட்காந்துருப்பான். எதுக்குன்னே தெரில. ஒன்று நான் மேட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே நின்றுனா பாத்திரம் தேய்ப்பேன், அந்த மேட்டில் வந்து படுத்து கிடக்கும். இல்லைனா என்னை கூப்பிட்டுட்டே இருக்கும் பூசு. அதை பார்க்கும்போது இந்த குட்டி குழந்த மாதிரி இருக்கும். இந்த வீட்டிலே குட்டி குழந்தையா நம்ம பூஸ் குட்டி இருந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குழந்தை எல்லோரும் வந்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு எங்கள் வீட்டுக்காரெல்லாம் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் பாலெல்லாம் காய்ச்சி வச்சுட்டு அவங்க கொண்டு வந்த பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மறுநாள் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொண்டக்கடலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டக்கடலை ஊற போட்டுட்டு பாதாமெல்லாம் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் படுக்கிறதுக்கு போயிட்டேன். அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு,
இந்த 2 பூனைக்குட்டி இருக்குல்ல, இது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. இதை யாரோ அப்படி மரத்தோட நிழலில் போட்டிருக்காங்க போல இருக்குது. அந்த மரத்தோட நிழலில் அந்த மரத்தில் இருந்த எறும்பெல்லாம் அதை கடிக்கவும் அது ரொம்பவே கத்திட்டு பாவமாக அழுதுட்டு இருந்திருக்கு. அதனால் எங்கள் வீட்டுக்காரர் அதை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு எப்படி பால் கொடுக்கணும், அதை தூக்கவே எனக்கு பயமாக இருந்தது. பாப்பா தான் கையில் ஈஸியாக தூக்கிட்டு அலைஞ்சா, பாப்பாவும் என் பிள்ளைகளும் தான் தூக்கிட்டு அலைஞ்சாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் அதுவும் பாவமாக பாலுக்கு வாய ஆட்டும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் பால்லாம் கொடுத்து இவங்க 2 பேரையும் தூங்க வச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான், என்னோடய vlog வந்து முடிஞ்சு, என்னோடய வீடியோ வந்து முடிஞ்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா? இன்னும் எந்த மாதிரி கண்டென்ட்டில் வீடியோ போடணுங்கிறத எனக்கு சொல்லுங்கள், நான் அதே மாதிரி போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.